Hello, hi. Welcome to Women's Fashion Online Boutique. நம்ம அம்மா ஹெல்த் மிக்ஸ் லான்ச் பண்ணி சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா அம்மா ஹெல்த் மிக்ஸோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்ற காட்டுறேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் வருது, பட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எல்லாம் திருப்பி கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம அம்மா ஹெல்த் மிக்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு நார்மலான பேனில் நான் இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம அம்மாவோட ஹெல்த் மிக்ஸ். ஸோ இந்த பவுடர் 2 ஸ்பூன் மட்டும் நான் ரெடி பண்ணுறேன். ஒருத்தவங்க ஒரு கிளாஸ் குடிக்கலாம். 2 ஸ்பூன் தான் பார்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் தான் போடுறேன். அண்ட் இதில் நான் ஒரு 1/4 கிளாஸ் தான் மில்க் ஊற்றுறேன் பாருங்கள். ஸோ இது நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா கரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து அது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் இதாகும், கட்டியாகும். நான் இது வந்து ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன் இந்த ஹெல்த் மிக்ஸு. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சால்ட் போட்டுப்பேன். ஏன்னா நம்ம சுகர் ஏதாவது குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே, நாட்டு சக்கரை இல்லை சுகர் கருப்பட்டி எதுனாலும் நான் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் போட்டுப்பேன். ஸோ அந்த சுகர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஏஜ் பீப்புள் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் வெறும் உப்பு மட்டும் சேர்த்து கூட குடிக்கலாம். ஸோ நல்லது தான், வெறும் உப்பு சேர்த்து குடிக்கிறதும் நல்லது தான். ஸோ குழந்தைங்களுக்கு யாருக்கா சுகர் ஆட் பண்ணி குடிக்கணும் விருப்பம் இருக்கவங்க சுகர் ஆட் பண்ணி குடிங்க. அண்ட் நல்ல அரோமா வருது இது. இதில் வந்து நல்ல இந்த கருப்பு உளுந்து அதெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம பீரியட்ஸ் பெயின் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிறவங்க வந்து ஸோ இதெல்லாம் வந்து அந்த வீக் பிஃபோர் ஒரு 10 டேஸ் பிஃபோர்லாம் நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உளுந்து அதெல்லாம் வந்து நல்ல அந்த இடுப்பு வலிக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாம் இதில் வந்து நிறைய பருப்பு வகைகள் தானியங்கள் அதுதான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் எதுவுமே ஹார்ம்ஃபுல்லே கிடையாது. ஸோ எல்லாருமே குடிக்கலாம், எல்லா ஏஜும் குடிக்கலாம். ஸோ குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக காசிக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி அவ்வளோதான். நான் பாருங்கள் ஒரு கிளாஸ்க்கு கொஞ்சம் தான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு வரும் உங்களுக்கு. நீங்கள் அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணதோட அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ நல்லா வாட்டரியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் திக்காக நல்லா மில்க் ஷேக் மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லது, நல்ல ஷேக்ஸ் மாதிரி இருக்கும். குடிக்க விரும்பி குடிப்பாங்க குழந்தைங்க, அதுதான் முக்கியம். ஸோ இன்னும் ஒரு 2 செகண்டில் நல்லா இந்த மாதிரி பாயில் வருது பாருங்கள். நல்லா பாயில் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றிட வேண்டியதான். ஸோ வெரி சிம்பிள். பவுடரில் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டு நல்லா காசிக்கோங்க. கொஞ்சம் கடைசியாக ஒரு 2 நிமிஷம் காசினோடனே அப்புறமா உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொத்தமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். நல்லா காசி உங்களுக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்த நம்ம போட்டிருக்க இந்த பவுடரில் இருக்க எல்லாமே வந்து எல்லாம் வறுத்து அரைச்சது.
ஸோ எவ்வளவோ ஹெல்த் மிக்ஸ் வந்து இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். பட் நம்ம வந்து சுத்தம் பண்ணி நல்லா ஹோம்மேடாக வீட்டில் செய்கிறதால கண்டிப்பாக ரொம்ப க்ளீன் பண்ணி சுத்தமாக செய்கிறோம். அண்ட் ஆல்சோ இதோட ப்ரொப்போர்ஷன் தான், இவ்வளோ ராகிக்கு இவ்வளோ இது போடணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் மேட்டர், அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கும் அதுதான் ரீசன். ஸோ அது எல்லாமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் போட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் வித் 21 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு ஹெல்தியான ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வாங்கி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இதெல்லாம் ஹெல்த்தியான விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை எடுத்துக்கோங்க. காலையில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்குலாம் இருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து இது ஜஸ்ட் இது ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு பனானா இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டிங்கனாலே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, ஸோ வேலைக்கு போகிறவங்க, அவங்களாம் இதெல்லாம் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஒரு வீக்லி ட்வைஸ் அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லேடிஸ் முக்கியமாக எவ்வளவோ வேலை செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம உடம்புல நம்ம போட்டுக்கிட்டா தான் இன்னும் நல்ல வேலை செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் தான் நான் இன்னைக்கு போட்டேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூனுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ தாராளமாக ஒருத்தரோட பிரேக்ஃபாஸ்ட் இதில் முடிஞ்சிடும். சூப்பரான நம்ம அம்மா ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 500 கிராம்ஸோட ரேட் ஜஸ்ட் 230 மட்டும்தான், ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.